நீ யாருன்னு சொல்லு. கேக்குறல்ல, யாருன்னு சொல்லு. கேக்குறல்ல, சொல்லு. யார் நீ? சாந்தினி, சாந்தினி. சாந்தினி, சொல்லு. எதுக்காக நீ இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கன்னு சொல்லு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லு சாந்தினி. உனக்கு என்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்க? நான் கேட்கிறேன். சொல்றேன், சொல்றேன். நான் யாரையுமே பிரிஞ்சிருக்க விரும்பல. நான் எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கணும். சாந்தினி, என்ன நம்பு. நான் உங்ககிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். அங்க உனக்கு சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உடம்ப விட்டு இப்போ இந்த நிமிஷம் நீ வெளியே போயே ஆகணும். ஓம் க்ளீம் க்ளீம் ஓம் க்ளீம் அண்ணே. ஓம் க்ளீம் க்ளீம். என்னண்ணே ஆச்சு? விடல, விட்டு போகல, விட்டு போகல. கிணறு எங்க இருக்கு? இந்த வீட்டுல கிணறு எங்க இருக்கு? சொல்லுங்க, கிணறு எங்க இருக்குன்னு. எதுக்கு என்ன குறுக்க கேள்வி கேட்காத, சொல்றத மட்டும் செய்யி. காலையா இல்ல வடக்காலையா? அங்க இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அது தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். எங்க தண்ணி இருக்கிற இடம் எங்க இருக்கு? அதோ அங்கதான். கிணறா இல்ல வாட்டர் டேங்கா? கிணறு தான். க்ளீம் 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 ஐம் க்ளீம் க்ளீம். தண்ணி இருக்கு. ஒரு ஆப்பாயில் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, தேவி. அப்பாடா, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு குவார்டர் அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சரக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் கியூல நிக்க வேண்டியதா இருக்கு. இப்பெல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னா குடிக்கணும். அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. கிணறு இருக்கிற இடம் ரொம்ப அருமையாவே இருக்கு. என்னாச்சு? விட்டுடுச்சு, விட்டு போச்சு. அதான் சொல்றேன்ல, அது விட்டு போச்சேன்னு. நானும் கூட வந்திருக்க, மறந்துடாத. இந்த சாந்தினிங்கிறது யாரு? அது என் மக கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்த பொண்ணு. ஏன் சார் கேக்குறீங்க? அவ தொடர்புடைய ஏதாவது பொருள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் நாங்களும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். சாந்தினியோட சில விளையாட்டு பொருள்களை எங்க கிட்ட கொடுத்தாங்க. அது இங்கதான் இருக்கு. அதுதான் பிரச்சனையே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டுல சேர்த்துருங்க. அந்த பொம்மைங்க எல்லாமே சாந்தினிக்கு ரொம்ப பிடிச்சது. அது இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, சாந்தினியோட அந்த வீடு. இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றி சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே செய்யல. சரி, நான் போயிட்டு வரட்டுமா செல்லம்? எல்லாம் சரியாயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்கணும்? ஒன்னும் யோசிக்க வேண்டிய தேவையில்ல. நீ வா, நம்ம இங்கிருந்து போலாம். அவன் ஏதாவது வளருவான், அது நமக்கு தேவையில்லை. வா போலாம்.
ஹலோ அண்ணே சுபர்ண்ணே சவுண்ட் பார்த்து நீங்க தான் சூப்பரா பேசுவீங்கல்ல, இந்த அம்மா கிட்ட நீங்களே பேசுங்க. என்னங்க? ஹலோ ஹலோ யாரு? हमारा बेटी तुम्हारा बॉस है. ஆ? नहीं नहीं नहीं, तुम्हारा बेटी हमारा बॉस के है. 2 करोड़ रुपए दे दूंगे, तुम्हारा बेटी हमारा वापस करेगा. ஹலோ நீங்க என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ पुलिस के बताइए तो तुम्हारा बेटी का हमारा मारेगा. கபர் சிங்கா இல்ல ராம்வீர் ராவா? இவங்க என்னதான் பேசுறாங்க? என்னங்க என்னது இது? இந்தி சீரியலோட ட்ரைலரா? போன் எடுத்து பேசுனதுல இருந்து ஒருத்தன் ஹிந்தில பேசி சாவடிக்கிறான். இந்தாங்க பேசுங்க. ஏதாவது கிராஸ் டாக்கா இருக்கும்டி, மனுஷனை கடுப்பேத்துவானுங்க. பார்க்கலாம். ஹலோ, உங்க பொண்ணு இப்ப எங்க கையில இருக்கா. 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணை நாங்க திருப்பி கொடுப்போம். உங்களுக்கு 24 மணி நேரம் நாங்க டைம் கொடுக்கறோம். ஆ? அனிதா எங்கடி? அவ காலையில ஜாகிங் போனாங்க. என்னாச்சுங்க? ஹலோ, நாளைக்கு இதே நேரத்துக்கு சரியா ஃபோன் பண்ணுவேன். பணத்தை தயாரா வச்சிரு. எந்த காரணத்தை கொண்டு நீ போலீஸ் கிட்ட மட்டும் போயிடாத. அப்புறம் உன் பொண்ணை நீ கூறு கூறாதான் பாப்ப. புரிஞ்சுதா? ஓகே. பகத்தாச்சா. ஹலோ, ஹலோ, ஹலோ அனுஷி. ஹலோ, நான் தான் பவுலோஸ் பேசுறேன். ரியாஸ் முகமது, எஸ் சார். நான் சைபர் கிரைம் எஸ்ஐ அலோசியஸ் ஆண்டனி. சார். ரியாஸ், காணாம போன பொண்ணு என்னுடைய சொந்தக்காரங்க. என்ன நடந்தாலும் சரி, பத்திரிகைக்காரங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரி சார். பவுலோஸ், நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. எலிசாவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான எல்லா ஃபோர்ஸும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. ஒரு சின்ன கீறல் கூட உங்க பொண்ணு மேல விழாம இங்க கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. தம்பி, என்னோட பொண்ணு இது வரைக்கும் அக்காவை பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. சிட்டி ஃபுல்லா போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் இந்த சிட்டியை விட்டு தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். அண்ணே, இந்த பொண்ணை நீங்களே தூங்கண்ணே, என்னால முடியல. ஐயம்மா. சுகுமார், நீங்க இருந்து முதல்ல கிளம்பு. நான் என்னோட வேற நம்பர்ல இருந்து உனக்கு கால் பண்றேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? ஓகேண்ணே. பார்த்து போயிடு. ஓகே. என்ன கத்துற? போய் வைடாங்க. சீக்கிரமா எடுத்து வைடா. ஏய், வாயை மூடி சும்மா இருக்க மாட்டா. அவளை புடுறா அவளை. எவ்வளவு இம்சை பண்றா. கையில விட்டு. ஏய், கத்தாதன்னு சொல்றல. நல்லா கட்டு. நல்லா கட்டு. போல யாருகிட்ட? சைலண்டா உட்காரு. உன்ன கட்டு கட்டுங்க. நல்லா வாயை மூடு. கட்டுங்க. நீ கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வாயை மூடுன்னு சொல்றல. வாயை மூடு. வீணா அடி வாங்கி செத்துறாத. சைலண்டா இரு. இந்த பங்களா பேர் என்ன? யாருக்கு அது தெரியும்? அந்த சுகுமார் பார்த்து வச்ச பங்களா தான் இது. அவன் தான் இந்த பங்களா சரியா இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். ஏதாவது கோடீஸ்வரனோட பங்களாவா இருக்கும். அதனால தானே இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. எது எப்படியோ இது நமக்கு சௌகரியமா இருக்குல்ல. போலீஸ்காரங்க எவ்வளவு தூரம் மோப்ப முடிச்சாலும் இந்த பங்களா பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அது கரெக்ட் தான்.
சவுண்டு? நீ இங்கே இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னண்ணா தனியா போறீங்களா? டேய், பயங்கரமான நான் பயந்தேன் தைரியசாலிண்ணா இல்லையா? நீங்க. அட கடவுளே. அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே அண்ணே என்னண்ணே என்னாச்சுண்ணே? ஏன்டா ஓடிட்டீங்க? அண்ணே ஓடாம விஷயம் என்னன்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே இருங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே விஷயத்த சொல்லுங்கண்ணே. ஐயோ ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? ஐயோ நில்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே நில்லுங்க நில்லுங்க விஷயத்த சொல்லுங்க. என்னாச்சு? என்னண்ணே என்னன்னு சொல்லுங்கண்ணே. சொல்லி தொலைங்கண்ணே. ஏன் என்ன என்னண்ணே? ஐயா ஐயா ஓடுங்க ஓடுங்க.